ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு துறையான இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து பார்த்தோம்னா 12th + டைப்பிங் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு அரசு வேலை வந்திருக்கு. அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாபில் ஒரு அப்டேட்டை பற்றியும் பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினம் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாபில் ஒரு அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தோம்னா த்ரூ ஆன்லைன் மோடில் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தவிர ஆன்லைன் மோடு தவிர வர அப்ளிகேஷன் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தோம்னா 7/10/2025 5/11/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி 1/11. இது அப்ளை பண்ணுறதுக்கு 4 நாள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. இது த்ரூ ஆன்லைன் மோடு தான். ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இது மொத்தம் பார்த்தோன்னா 3 டைப் ஆஃப் போஸ்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு. இதில் பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை வேக்கண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 4 வேக்கண்ட் வந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தோன்னா ஜூனியர் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர் JHS. இதில் 9 வேக்கண்ட் வந்திருக்கு. ஏஜும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர். இதுக்கு பார்த்தோம்னா ஒரு போஸ்ட்டுக்கு வந்திருக்கு. அதுவும் பார்த்தோன்னா கம்யூனிட்டி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம மத்திய அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கிறப்ப பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு OBC சர்டிஃபிகேட் வேணும். அது இருந்தால் தான் பார்த்தோம்னா நம்ம அந்த OBC கேட்டகரியில் இருக்க வேகன்சிக்கு போட்டி போட முடியும். இல்லைன்னா ஒன்லி ஜென்ரல் வேக்கண்ட்டில் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நம்ம எலிஜிபிள் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இப்போயே விண்ணப்பித்து வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒரு 6 மாதம் வரைக்கும் டைம் இருக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வர்றதுக்குலாம் அப்ளை பண்ணுறதுக்கு. இது குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு பார்த்தோம்னா 12th முடிச்சு டைப்பிங் இருக்கணும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் டைப் பண்ணணும். நம்ம மேக்ஸிமம் டைப்பிங் முடிச்சவங்க எல்லா பேருமே பார்த்தோன்னா இங்கிலீஷ் ஈஸியாக டைப் பண்ணிடலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நம்ம மேக்ஸிமம் எல்லா பேரும் எலிஜிபிளாக இருப்போம். ஜூனியர் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயருக்கு பார்த்தோன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டினா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இல்லாட்டினா SR1-2 ஆஃப் தி இந்தியன் நேவியில் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தோன்னா டிகிரி முடிச்சு சார்ட் அண்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 2வது 3வது போஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ இது விண்ணப்பிங்க. யாராவது உங்கள் ஃபேமிலியில் டைப்பிங் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருந்தாங்க நான் ஜாபுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.